நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழக அரசு கூட்டியுள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தேமுதிக கலந்து கொள்ளும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் சாக்கோட்டையில் பேட்டியளித்த அவர், வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறும் தேமுதிக மாநில செயற்குழு கூட்டத்திற்கு பின் கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தேமுதிக பங்கேற்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒன்று. எனவே எங்களுக்கு ஒரு வார காலத்திற்கு முன்பே அழைப்பு வந்துவிட்டது. அதனால உறுதியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து மத்திய அரசு தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக எக்ஸ் தளத்தில் வீடியோ பதிவிட்ட அவர், அரசியல் ஆதாயங்களுக்காக தமிழ்நாடு மற்றும் பிற தென் மாநிலங்களை பலவீனப்படுத்தக்கூடாது என தெரிவித்தார். இதுவரையிலான அனைத்து ஆதாரங்களும் தென் இந்தியாவின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் நோக்கிலான திட்டமிட்ட நடவடிக்கை என்பதையே காட்டுவதாக அவர் விமர்சித்தார். The Union Government, the Home Minister, the Prime Minister have to clarify what they mean by delimitation, what they mean by pro rata, and we need an explanation so that this confusion is cleared. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.